வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, டிஆர்பி ஒரு லேட்டஸ்ட் நியூஸ். டிஆர்பி பாலிடெக்னிக்ஸ் எக்ஸாம் வந்து லேட்டஸ்ட் நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து நடக்குமா, நடக்காதா? அதாவது எப்பொழுது நடக்கும்? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு வந்து புது நபரா இருந்தா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படுகின்ற இந்த அரசு பாலிடெக்னிக் கல்லூரி இந்த விரிவுரையாளர் போஸ்டிங் வந்து கடந்த 2019 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி தான் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதுக்கப்புறமேலுக்கு அதை பற்றி எதுவும் இல்லை. அப்புறம் கொரோனா வந்ததால் அதை அப்படியே விட்டாங்க. இப்போ தற்பொழுது வந்து இப்போ இந்த எக்ஸாம் வந்து நடக்குமா நடக்காதாங்கிறது நிறைய பேத்துக்கு வந்து டவுட்டாக இருக்குது. அதனால் வந்து அப்பையில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நிறைய பேர் வந்து இப்போ அப்பையிலேருந்தே படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த எக்ஸாம் வருமா வராதாங்க அதை பற்றி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து நம்ம டிஆர்பி வெப்சைட்லேருந்து எதுவுமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எதுவுமே இல்லை. அதனால் வந்து நிறைய பேர் வந்து டவுட்டாக கேட்குறாங்க. இந்த பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து வருமா வராதா, அதாவது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி நடந்தால் எப்போ நடக்கும், அதாவது எந்த மந்த்தில் நடக்கும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளால் வந்து அதாவது கான்ஃபிடென்ஸாக, அதாவது அக்யூரேட்டாக சொல்ல முடியாது எப்போ தான் நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லலாம். எப்போ நடக்கும்னா, எப்படியும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நீங்கள் இருக்கிற நேரத்தை வீண் பண்ணாமல் படிச்சிங்கன்னா ஈஸியாக அடிச்சுட்டு உள்ளே போயிடலாம். ஆனால் தற்பொழுது நடக்க வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சது, அதாவது அவங்களோட எலெக்ஷன் டேட் விட்டது அப்புறமேலுக்கு தான் உங்களுக்கு நடக்க இருக்கும். அப்படி இல்லைனா எலெக்ஷன் முடிஞ்சது அப்புறமேலுக்கு தான் உங்களுக்கு இந்த பாலிடெக்னிக்ஸ் எக்ஸாம் வந்து, அதாவது டிஆர்பி வந்து நடத்துவாங்க. அதனால் வந்து நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிறதே வந்து திரும்பியும் அது கூடயே படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் வந்தோடனே நீங்கள் அடிச்சுட்டு உள்ளே போயிடலாம். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டிஆர்பி வந்து இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எல்லாம் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. அடிக்கடி வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்லாம் வர்றாங்க. அது கூட வந்து உங்களுக்கும் சேர்த்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் ஆனுவல் பிளான் இன்னும் விடாமல் இருக்காங்க. அதையும் இந்த ஜனவரி இறுதிக்குள் வந்து விடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மந்த்துக்குள்ளே, இந்த ஜனவரி இறுதிக்குள் வந்து ஆனுவல் பிளானர் வந்து விடுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, நன்றி.